வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இப்போ சொல்ல போகிறது ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸ். அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டோம். திருப்பி ஒரு முறை நம்ம இன்வெர்ட் பண்ணிட்டு எப்படி லெட்டர்ஸ் கூட்டி படிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அ ஆ இ ஈ உ ஊ குரு ஏ ஐ ஓ ஔ அம் அக அங். இது ஸ்வர எழுத்துக்கள். இப்பொழுது வியஞ்சன் பார்க்க போறோம். கான்சோனன்ட் கக்கா கக்கா ங சச்சா ஜஜ்ஜா ஞ தட்டா டட்டா ந தத்தா தத்தா ந பப்பா ப ப ம ய ர ல வ ச ஷ ச ஹ இக்ஷ ர ஞ ஷ. இதில் நம்ம பாரத் கடி கக்கா ஒரு ட்ரெஸ்ஸா படிக்க போறோம். ஷேப் எல்லாமே வரும், உங்களுக்கு கவனம் வந்துடும். க கா கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் கஹ. இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸும். இதுல ஈரெழுத்து லெட்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி படிக்கிறது நான் சொல்றேன். ய ஹா கொடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. ஈரெழுத்துல வேற யாராவது பார்த்துங்களா? இருக்குங்களா ஐயா? இதுல ஹா ரெண்டு சேர்த்தி கொடுத்தோம்னா எக்னு சொல்லணும். ரெண்டாவது எழுத்து, நாலாவது எழுத்து, அந்த மாதிரி கடைசியா முடியக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே மெய் எழுத்துக்களாக இஃப் ய ஹா எக் வா ஹா ஒக். எக்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை சொல்லக்கூடிய திஸ் இது, புக்குங்களை இது. அது வா ஹா சொல்லும் போது கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பொருட்களை இங்க இருக்குன்னா அது தட் சொல்லக்கூடியதா வக்கு. எஸ் வக்கு நல்லா தெரிஞ்சுங்களா? எஸ்னா இது, இவன், இவள், இந்த. வக்குனா அவன், அவள், அது, அந்த. அடுத்தப்பல இன்னும் ரெண்டு லெட்டர் பார்க்கணும்னா மா இருக்குங்களா? மா நா மண். மண்ணுனா மனது, இதயம், ஹார்ட். இருக்குங்களா? பா லா பல், ஃப்ரூட்ஸ் பழம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு லெட்டர்ஸ்களை கூட்டி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி படிக்குதுன்ற ஒரு வழி கிடைச்சிடும். இதுல தமிழ் போது பப்பா பி பி சொல்றோமா? பி பி சொல்லும் போது ஒரு எழுத்து கூட ஆல்சோ சொல்லக்கூடிய ஒரு மீனிங். இதே மாதிரி நீங்க எல்லா லெட்டர்ஸ்லயும் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு சொல்லுங்க. நம்ம மண்டே பார்ப்போம்.